அன்பானவர்களே, இந்த நாளிலே எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஞானத்தில், அடுத்தது வளர்த்தியிலே, அடுத்தது தேவ கிருபையிலே, அடுத்தது மனுஷர் தயவிலே. கவனிங்க, இங்கே 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. இந்த 4 நான் 2 குரூப்பாக உங்களுக்கு பிரித்து விளங்குற மாதிரி சொல்கிறேன். கவனிங்க, இந்த ஞானம் ப்ளஸ் வளர்ச்சி, இந்த 2 பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு 2மே தேவை. அவன் சரீரத்துலையும் என்ன செய்யணும்? வளரணும், நல்ல வளர்ச்சி இருக்கணும். அதே போல் அறிவிலும், அதான் ஞானம், அறிவிலும் என்ன இருக்கணும்? வளர்ச்சி இருக்கணும். சரீரம் மாத்திரம் வளர்ந்து அறிவு வளரலைன்னா பிரயோஜனம் இல்லை. அறிவு வளர்ந்து சரீரம் வளரலைனாலும் இல்லையா, நல்லா இருக்காது இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த 2மே தேவை ஒரு மனிதனுக்கு, ஒரு பிள்ளைக்கு. அடுத்தது, ஏன்னா இயேசுவானவர் ஒரு பிள்ளையாக இருந்து வளர்ந்து வருகிற ஒரு அனுபவம். அடுத்தது பாருங்கள், தேவ கிருபை, மனுஷர் தயவு. அப்போ தேவனிடத்திலும் ஒரு பிள்ளைக்கு என்ன வேண்டும்? கிருபை வேண்டும். தேவனிடத்திலிருந்து என்ன வேணும்? கிருபை வேணும். அதே நேரத்தில் மனுஷருடைய தயவு, தேவனுடைய கிருபை மாத்திரம் போதும் அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. மனுஷருடைய தயவு என்ன செய்யணும்? நமக்கு வேணும் இல்லையா? அது மாத்திரமல்ல, மனுஷருடைய தயவு மாத்திரம் வச்சு ஓட்டிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய கிருபை இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். அப்போ பாருங்கள், இந்த 4மே இம்பார்ட்டன்ட். 2 பகுதியாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஞானம், அடுத்தது என்னது? வளர்ச்சி. இன்னொன்று தேவ கிருபை, மனுஷ தயவு. சரிங்களா? இப்போ இந்த 4மே ஒரு மனிதன் அல்லது ஒரு வளர்ந்து வருகிற பிள்ளைக்கு அவசியம். இல்லையா? நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளை வளர்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 4ம் அவசியம். அப்படின்னா இந்த இயேசுவானவருக்கு இப்படிப்பட்டதான ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தன்மையில் இருந்த ஒரு இயேசுவானவருக்கு இப்படிப்பட்டவைகளெல்லாம் இருந்ததென்றால் அதற்கு காரணம் யார்? சொல்லுவோம், தேவகுமாரன் தேவன்தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. அதாவது பொதுவாக அந்த பிள்ளைங்கள்லாம் சேட்டை பண்ணால் என்ன சொல்லுவாங்க? வளர்த்த வளர்ப்பை பாரு, பெத்து போட்டிருக்குது பாரு. யாரை சொல்லுவாங்க? டீச்சரவா சத்தம் போடுவாங்க? இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைங்க தப்புன்னா யாரை தான் சொல்லுவாங்க? பெற்றோரை தான் சொல்லுவாங்க. பாரு, பெத்து போட்டிருக்குது பாரு, வளர்த்த வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது பிள்ளைங்க சேட்டை பண்ண, வளர்த்த வளர்ப்பு, வளர்த்து விட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பதற்கு காரணம் அவர் தேவகுமாரன். அது ஒரு பகுதி இல்லையா? அது வேற, நான் அதை இங்கே கொண்டு வரல. அவர் தேவகுமாரன், எல்லாத்த விட ஸ்பெஷல், அது வேற. ஆனால் அவர் இப்படி இருப்பதற்கு காரணம் அவருடைய பெற்றோர். அல்லேலூயா! இயேசுவின் பெற்றோர் இந்த இடத்துல முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இயேசுவை அப்படிப்பட்டதான, ஏன்னா அவர் மனுஷனில் மனுஷனாகவும் தேவகுமாரனில் தேவகுமாரனும் இருந்தார். அதனால் டோட்டலாக அவர் எல்லா பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட்டதோ அப்படி தான் இயேசு என்ன செய்யப்பட்டார்? வளர்க்கப்பட்டார். அதனால் அந்த பேரண்ட்ஸுடைய அந்த வளர்ப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா! அப்போது நம்முடைய பிள்ளைகளும் ஒரு இயேசுவை போல நல்ல பிள்ளைகளாக, இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்தியிலும் இன்னும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தாரோ அப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும்னா அதற்கு நாம் முக்கிய காரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா! சரி, இன்றைக்கி நம்ம இந்த குடும்பங்களின் ஞாயிறு என்கிறபடினாலே குடும்பங்களுக்கான ஆலோசனையை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அதாவது இயேசுவின் பெற்றோர் என்கிற தலைப்பில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வருவதற்கு அவர்கள் முக்கிய காரணம். முதலாவது அதாவது உலக பிரகாரமாக இயேசுவுக்கு தகப்பனாய் அறியப்பட்டவர், பேசப்பட்டவர், சொல்லப்பட்டவர். ஆனால் யோசேப்பு தான் தகப்பன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அவர் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டவர் அவர். ஆனால் இந்த உலகத்திற்கு தகப்பனாய் இருந்தவர் யார் தான்? யோசேப்பு. சரி, கவனிங்க. இந்த யோசேப்புடைய குணாதிசயங்கள், பெற்றோர் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே வர்றாங்க. யார் வர்றா? யோசேப்பு இருக்கிறாரு, அடுத்தது யார் இருக்கிறா? ஆமாம், கணவனும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, முதலாவது இந்த யோசேப்புடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதில் யோசேப்பை குறித்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மரியாதை குறித்து அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவள் புருஷனாகிய யோசேப்பு. யோசேப்பு யாருக்கு புருஷன்? மரியாள். கவனிங்க. ஆனால் இங்கே அவர்களுக்கு இன்னும் என்ன ஆகலைன்னா, அவர்கள் இன்னும் திருமணமாகவில்லை. ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த யூதர்களுடைய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் பார்த்ததில்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த என்கேஜ்மெண்ட், இந்த நிச்சயம் என்பது மிக சிறப்பாக நடந்துவிடும். அதாவது அந்த பெண்ணு கணவன் என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் புருஷன் மனைவியாக வாழ திருமணத்திற்காக என்ன செய்யப்படுகிறார்கள், நிச்சயிக்கப்படுகிறார்கள் என்று நிச்சயிக்கப்படுவாங்க. நிச்சயிக்கப்பட்ட பின்னாடி இந்த கணவன் என்ன செய்வாருன்னா, அப்புறம் நிச்சயம் முடிஞ்சு அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி ஃபோன் பண்ணி ஊர் சுற்றுறதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. கவனிங்க, என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மணமகன் அவங்க அப்பா சொல்லுவார் ஒரு நாள், அது என்னைக்குன்னு தெரியாது. இன்றைக்கெல்லாம் நிச்சயத்தப்பவே என்ன செஞ்சிடறாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, இந்த நாளில் என்ன வருவாங்க, கல்யாணம் அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுடைய அந்த சரித்திரம் அப்படி இல்லை. இவங்க நிச்சயம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த தகப்பனுடைய அந்த மணமகனுடைய அப்பா சொல்லுவாராம், ஏம்பா உனக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை போய் நீ என்ன செய்து கொள், அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிருவார், புறப்பட்டுருவார். பகலாக இருக்கலாம், ராத்திரியாக இருக்கலாம், எப்போன்னு தெரியாது. அப்பா சொல்லும்போது இவர் என்ன செஞ்சிருவார், கிளம்பி எங்கே போவார், மணமகள் வீட்டுக்கு போவார். அப்போ மணமகளை அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். இதுதான் கல்யாணம். சரிங்களா? இப்போ இதுதான் அவங்களுடைய முறை. அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து மணவாளனை போல் என்ன செய்கிறார், வருகிறார்ல, நமக்கு வசனத்தில் இருக்குல்ல. அதனால தான் எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்பா சொன்னாருன்னா மணமகன் வர்ற மாதிரி பிதா கட்டளையிட இயேசு என்ன செஞ்சிருவார், நம்மளை மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள வருவார். அல்லேலூயா. அது ராத்திரியாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம். அதனால் இந்த நிச்சயிக்கப்பட்ட மணமக்கள்லாம், மணப்பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எப்போவும் என்ன செய்வாங்க, விழிப்பாக இருப்பாங்க, அலாட்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் எப்போ வருவாருன்னு தெரியாது. எப்போவுமே என்ன இருக்கணும், ஆமாம், ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஆமாம், மணவாளனோட போக முடியும். அது சரி, இது நமக்கு இங்கே உள்ள சப்ஜெக்ட் இல்லை. கவனிங்க, இப்படி தான் அன்னைக்கு அவர்கள் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அப்போவே இவர்கள் என்னவாங்க நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், கணவன் மனைவி. அதனால தான் இங்கே அவள் புருஷனாகிய யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ஸ்டேஜில் இவங்க இருக்கிறாங்க, நிச்சயிக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரச்சனை, இந்த நிச்சயிக்கப்பட்டதான அந்த மரியாள், தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறதான
கேள்விப்படுகிற அந்த ஒரு செய்தி யார் காதுக்கு வருது? இப்போ யோசேப்புடைய காதுக்கு வருகிறது. சரி, உடனே என்ன நினைப்பாங்க? எல்லா காலத்துலேயும் உள்ளது தான், அந்த காலம் கிடையாது, இந்த காலம் கிடையாது, எல்லா காலத்துலேயும் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோ அந்த நிச்சயிக்கப்பட்ட பிறகு அவளுடைய நடத்தை சரியில்லை, இந்த மாதிரி ஒரு நிலையில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா யார் ஒத்துக்குவான்? அதை இந்த உலகத்தில் யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்படும்போது இந்த யோசேப்பு செய்கிறான், அவன் என்ன செய்கிறான்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். நல்லா கவனிங்க, யோசேப்பு அவனுடைய குணம் என்ன? தன்னுடைய மனைவியை என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது. ஆனால் தள்ளிடணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் என்ன செய்யக்கூடாது? புரியுதா உங்களுக்கு என்ன? அதாவது அவளோட நான் இணைந்து வாழ மாட்டேன், நல்ல முடிவு தான். ஏன்னா அவன் கேள்விப்பட்டது அப்படிப்பட்ட விஷயம், அவனுடைய அந்த யோசேப்புடைய சார்பில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அவருக்குள்ள என்னன்னா, நான் அவளை அவமானப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவின் பெற்றோராகிய யோசேப்புக்குள்ளே இருந்த நல்ல குணம் என்னென்னா, தன்னுடைய மனைவியை என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது. இது எல்லா பெற்றோராகிய கணவனுக்குள்ளும் இருக்கணும். என்னன்னு? தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது. அப்போ அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்த குடும்பமாக இருக்கும்போது இதற்கான ஒரு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. அவமானப்படுத்தக்கூடாதுன்னா மனைவியை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. என்னது? ஆமாம். அதே போல் மனைவியும் கணவனை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கல்லானாலும் கணவன்னு சொல்லுவாங்க, உலக பழமொழி. புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க, அப்படி தானே? நான் சொன்னது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்னதான் இருந்தாலும் யார் தான்? கணவன். என்னதான் இருந்தாலும் மனைவி. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கக்கூடாது. இதில் ரொம்ப குடும்பமாக இருக்கிறவர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் மூணாவது நபர், ஈவன் உங்கள் பிள்ளைகளே இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தரம் தாழ்த்தி ஒரு கணவனானவர் ஒரு மனைவியையோ, மனைவியானவள் கணவனையோ, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் கூட என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தி பேசக்கூடாது. அல்லேலூயா. அது அந்த தகப்பனாகிய யோசேப்புக்குள்ளே இருந்தது. பாருங்கள், அந்த தகப்பனுக்குள்ளே இருந்தது. அதான் அங்கே என்ன இருக்குதோ அதான் யாருக்கிட்ட வரும்? ஆமாம், இந்த அப்பா அவமானப்படுத்துகிறவராக இருந்தால், அல்லது இந்த அம்மா அவமானப்படுத்தி பேசுகிறவங்களாக இருந்தால் அந்த பிள்ளை இப்படி தான் வரும். அது எல்லாத்தையும் கடைசியில் விட்டால் நம்மளையே அவமானப்படுத்தும் ஒரு நாளில். புரியுதா? அதனால் நாம் ஒருவரை ஒருவர், குடும்பமாக இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துகிற, விட்டு கொடுக்கிற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அதே போல் தான் பெற்றோராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நீங்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுங்கள். படிக்கலைன்னா கடிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனங்களை படிக்கல, ஆண்டவருடைய காரியங்களை வளரலைன்னா கடிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை பற்றி வெளியில் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்படின்னா தெரியுதில்ல, விட்டு கொடுத்து பேசுகிறேன்னா, ஐயோ உங்கள் பிள்ளைய பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்று மக்கு மண்டு முட்டாள் கழுத பண்ணி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களிடத்தில் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை நல்ல பிள்ளை, காக்கைக்கு தன் குஞ்சு என்னது? ஆமாம், நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கவனிங்க. சரி, அடுத்தது இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், அதாவது எப்படி சிந்திக்கிறான்? மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது, ரகசியமாக என்ன செஞ்சிடணும்? தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ இந்த கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வெளிப்பாடு வேணும். கணவனுக்கானாலும் மனைவியை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும், மனைவிக்கானாலும் கணவனை குறித்து என்ன வேண்டும்? வெளிப்பாடு வேண்டும். வெளிப்பாடுன்னா என்ன?
அதாவது ஊரில் இருக்கவன்லாம் சொல்கிறான், உன் மனைவி இப்படி, உன் கணவன் இப்படி அப்படின்னு சொல்கிறான். அதை காட்டிலும் இங்கே பாருங்கள், இவருக்கு எல்லாம் வந்தது அப்படி தானே, அப்படி தான் இவருக்கு தெரிய வருது. மனைவி சரியில்லை, கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறது எப்படி தெரிய வருது? யாரோ சொல்லி தான் தெரிய வருது. ஆனால் அவனுடைய மனைவியை குறித்து, யோசேப்புடைய மனைவியை குறித்து தேவதூதன் வந்து ஒரு வெளிப்பாடை தருகிறார். அல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. சொல்கிறவங்க 1000 சொல்லலாம். நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கூட என்ன செய்வாங்க, வேணுன்னே இல்லாத கூட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா, என் மனைவியை குறித்ததான ஒரு வெளிப்பாடு ஒரு கணவனுக்கு இருக்கணும், ஒரு மனைவிக்கு இருக்கணும். என் கணவன் இப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்பாடுன்னா ஒரு தேவதூதன் வந்து உங்கள் கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ சொல்லணுன்னா அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதான் மனைவியை பற்றிய வெளிப்பாடை கர்த்தர் தருவார். கணவனுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா தான் கணவனை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் என்ன செய்வார்? பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? பெற்றோர் ஜெபிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிள்ளைகளை பற்றிய வெளிப்பாடை தருவார். பிள்ளைகளை பற்றி 1000 சொல்லலாம். நம்ம நினைப்போம், நிறைய கற்பனைகள் வச்சுருப்போம் பிள்ளைகளை பற்றி. நம்ம பிள்ளைங்க இப்படி வளர்க்கலாமா, அப்படி வளர்க்கலாமா, டாக்டர் ஆக்கிடலாமா, இன்ஜினியர் ஆக்கிடலாமா, அங்கே படிக்க வைக்கலாமா, இங்கே படிக்க வைக்கலாமா, நமக்கு பல யோசனைகள் வரும். சில நேரம் குழம்பியே போயிடுவோம். இன்றைக்கி நிறைய ஸ்கூலுகள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்கூலுகளும் போட்டி போட்டு கொண்டு இருக்கு. அதனால் இந்த பெற்றோருக்கெல்லாம் ஒரே குழப்பம், எந்த ஸ்கூலில் சேர்த்துறது. அப்படி தானே? பைசா இல்லாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏதா எங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அங்கே கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட பைசா இருந்துச்சுன்னா அந்த பெற்றோருக்கு பயங்கர குழப்பம். எது நல்ல ஸ்கூலு, நல்ல ஸ்கூலு அப்படின்னு தேடி தேடி தெரிகிறது. அதனால் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களை பற்றிய வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடப்பதற்கும் நாம் அவர்களை நடத்துவதற்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஏதுவாக இருக்கும், அழகாக போகும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாராவது சொல்கிறாங்க ஏதாவது, இப்போ உண்மையாகவே இருக்கட்டும், உங்கள் கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ உங்கள் பிள்ளைகளை பற்றியோ வருகிற ஒரு காரியம் உண்மையாகவே இருந்தாலும் நீங்கள் அதை கர்த்தர் சமூகத்தில் வைத்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதற்கான ஒரு சோர்ஸை, அதற்கான ஒரு நிவாரணத்தை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு வெளிப்பாடு வேண்டும். மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ வெளிப்பாடு, அது அந்த யோசேப்புக்கு இருந்தது. சரி, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவுடன் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தார்னா தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்த 24ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே என்ன செய்தான்? தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க, இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ கர்த்தர் வெளிப்பாடை தர்றார். வெளிப்பாடு பெற்ற பிறகு உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்யணும். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குறித்ததான திட்டம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைய ஊழியத்துக்கு விட்ரு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுறது? டாக்டராக விட்டுறது. அப்போ கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே, அப்போ அந்த வெளிப்பாடின்படி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துலேருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தை அதன்படியே செய்ய வேண்டும். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும், ஆனால் அவங்க நடக்கிறதே எப்படி நடப்பாங்க? அவங்க இஷ்டத்தின்படி நடப்பார்கள். அப்படி அல்ல. இங்கே பாருங்கள், அப்போது ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரோ தன்னுடைய குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி செய்கிறதான ஒரு வாழ்க்கை உடையவர் தான் அந்த யோசேப்பு. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 25வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியம், அந்த இயேசுவானவர் பிறக்கும் வரை இந்த யோசேப்பு தன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டாலும்
ஆனால் உடல் அளவில் அந்த மரியாளோடு சேராமல் இந்த யோசேப்பு வாழ்ந்தார். காரணம் என்னன்னா, இயேசு பரிசுத்தமானவராய் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆக்கப்பட்டு கற்பம் தரித்த அந்த மனைவி அவளோடு என்ன செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் நம்ம சேராமல் இருக்கணும். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப விளக்கமாக சொல்ல தேவையில்லை. அப்போ பாருங்கள், அப்போது இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அந்த கணவன் அந்த யோசேப்புக்கு தன்னுடைய அந்த குடும்ப அந்த உறவிலே என்ன இருந்தது, ஒரு கண்ட்ரோல் இருந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் அந்த கண்ட்ரோல் தேவை, கட்டுப்பாடு தேவை. இப்போது எல்லோரும் இருக்கிறதுனால நிறைய சொல்ல முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் குடும்பங்களாக மாத்திரம் இருந்தால் புரிய வைக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை மனைவிக்கு சரீர பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லது கணவனுக்கு சரீரத்தில் கஷ்டங்கள் பலவீனங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்படி இயேசுவின் பெற்றோராகிய அந்த யோசேப்பு நடந்து கொண்டதை சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது மரியாள் பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சொல்லுகிறேன். இந்த மரியாள் பாருங்கள், 1:38 வாசிங்க. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். போதும். பாருங்க, தேவதூதன் தரிசனமாகி ஆண்டவருடைய வார்த்தையை மரியாளுக்கு சொல்லும்போது மரியாள் என்ன சொல்லுகிறார்கள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை முக்கப்படுத்துகிறதை, வசனத்தின்படி தன்னை வாழ்வதற்காக அர்ப்பணிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு குடும்பத்தில் இந்த மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானாலும் சரி கணவனாலும் சரி என்ன செய்யணும், வசனத்தின்படி வாழும்படி தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். வசனத்தின்படி வாழ வேண்டும். பாருங்கள், வசனம் என்ன சொல்லுது, அதான் ஊரில் இருக்கிற சட்டம் வேறு, ஊரில் இருக்கிற நாட்டு நடப்புகள் வேறு, சமுதாயத்தின் நவீன காரியங்கள் எல்லாம் வேறு. வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தின்படி வாழுகிறேன், ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே என்ன இல்லை, எந்த ஒரு மாற்று பேச்சும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்திற்கு இல்லை, ஆண்டவரே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் தர்ற ஒவ்வொரு வசனத்தின்படி வாழ நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். சரி, அடுத்தது இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திற்கு வரும்போது அந்த மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இந்த மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை, அதாவது அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் என்ன செய்தார், நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. சரி, கவனிங்க, இந்த சகோதரிக்கு இருந்த இந்த மரியாள் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அதாவது இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். அப்போ நிச்சயமாகவே நான் யோசேப்பை குறித்து சொல்லும் போது எப்படி அவர் மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பதை அறிந்து அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தது போல இவளுக்கு என்ன வந்திருக்கும், யோசேப்பு வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்குதுன்னா எத்தனை பேர் இந்த சகோதரி என்ன செய்திருப்பார்கள், அவமானப்படுத்தியிருப்பாங்களா இல்லையா? யோசேப்பு தான் அவமானப்படுத்த மனதில்லை, ஆனால் இவளுக்கு என்ன வந்திருக்கும், அநேக அவமானங்கள் வந்திருக்கும், அநேக நிந்தைகள் வந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா, எதனால் வந்தது இந்த அவமானம்?
எதனால் இந்த நிந்தை வந்தது சொல்லுங்க? எதனால் வந்தது? ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ தன்னை, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது நமக்கு என்ன வரும்? அவமானம் வரத்தான் செய்யும், நிந்தை வரத்தான் செய்யும். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மரியாள் தாங்கி கொண்டார்கள். அப்போ பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற மரியாளாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும், நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது என்ன வரும்? என்ன வரும்? சில அவமானம் வரத்தான் செய்யும், சில நிந்தைகள் வரதான் செய்யும். நம்மளை அவமானமாக பேசுவாங்க, நிந்தையாக பேசுவாங்க. இவன் மட்டும் பெரியவளோ, இவன் மட்டும் பெரியவனோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அதற்காக இந்த 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 உலகம் நம்மளை பாராட்டணும், மெச்சிக்கணும், புகழணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் என்ன செய்ய முடியாது? காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய வசனத்துக்காக நிற்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவமானதாமா பேசுவாங்க, நிந்தையாக தான் பேசுவாங்க. பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்துலையா இருக்கட்டும், ஆண்டவருடைய வசனத்துக்காக நீங்கள் நிற்கும் போது உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பாரு, இருக்குது பாரு லூசு, வாழ தெரியாது அப்படின்னு அவமானமாக பேசுவாங்க. வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆண்டவருடைய வசனங்களை நீதியாக கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளாகட்டும், உங்கள் கீழே இருக்கிறவங்களாகட்டும் உங்களை என்ன தான் சொல்லுவாங்க? அவமானமாக தான் பேசுவாங்க. பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணித்திருக்கும் போது அவமானங்கள், நிந்தைகள் வரும்போது என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும், தாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி அவமானத்தையும் நிந்தை என்ன செய்யணும்? அது குடும்பங்களில் அதிகமாக வரும் பாருங்கள். குடும்பங்களில் இந்த அவமானங்கள், நிந்தைகள் என்ன செய்யும்? உறவுகள், இந்த சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்மளை இந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அனுபவத்தில் வந்து அது சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எப்படியோ தெரியல, இவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போடான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. அதே நேரத்தில் நல்லா நீ நல்லா இரு அப்படின்னு தூக்கி என்ன செய்ய மாட்டாங்க? உண்மையா இல்லையா? சொந்தக்காரங்க எல்லாருமே அப்படி தான். உறவினர்கள் வாழவும் விட மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? உங்கள் அனுபவத்தில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதான் உண்மை. சாகவும் என்ன செய்ய மாட்டான்? ஆமாம், விட மாட்டான். நட்டு இதில் தொங்க விட்டு, அந்த இடத்துல தொங்க விட்டு, அதுதான் நிந்தை, அவமானம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் ரொம்ப பாசத்தில் பேசுகிற மாதிரி நமக்காக பேசுவான் இல்லையா? உறவினர்கள்லாம் பாசத்தில் பேசுகிற மாதிரி பேசுவான், ஆனால் தூற்றி திரிவான். வெளியில் போய் நம்ம மேலே ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி பேசி என்ன செஞ்சிருவாங்க? நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளியே சொல்லிடுவார். பாருங்க, இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் முக்கியம். நான் சொல்ல வர்றது அதுதான். ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகி என்ன செய்யக்கூடாது? ஐயோ, என் சொந்தக்காரங்க இப்படி பேசுகிறாங்களே, மாமனார் மாமியார் பேசுகிறாங்களே, கூட பிறந்தவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி சத்தியத்தை விட்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது? நாம் பிடிச்சதை நிலைன்னு இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு மரியாள், ஒரு பெற்றோரில், இயேசுவின் பெற்றோரில் ஒருவராக காணப்பட்டார். சரி, அடுத்தது லூக்கா 1ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்க, வாசிக்கலாம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்க இது யாரை பார்த்து சொல்றாங்க? எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, எங்கே நல்லா கவனிங்களா? இங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த முன்னாடி வசனங்களில் வாசிக்கும் போது தெரிகிறது, அந்த மரியாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை என்ன செய்தார்கள்? இவங்களை எலிசபெத் வாழ்த்துறாங்க. என்னன்னு அதை நம்ம வாசித்தோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்தாங்க? எலிசபெத்தை அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மற்றவர்களை வாழ்த்த வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்திலேருந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். எலிசபெத்து இப்போ என்னவா இருக்கிறாங்க? ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இப்போ மரியாள் என்னவா இருக்கிறாங்க? இப்போ இது அந்த கர்ப்பமாக இருந்த சகோதரிகளுக்கு இது புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முன்னே ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். ஐயோ நான் தான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். என்ன கஷ்டம், என்ன இது இல்லைண்ணா, அவங்களுக்கு புரியும். அந்த அனுபவம் கஷ்டம்தான், உண்மை இல்லை கஷ்டம்தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னமோ சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் என்னமோ இவங்க தான் பிள்ளை பத்துக்கு போகிற மாதிரியும் அப்படி இருப்பாங்க. அதனால் மற்றவங்களை எல்லாரும் எப்படி தான் பார்ப்பாங்க? ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறத ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கங்கிறத விட இவங்களுக்குள்ள அந்த என்னது அந்த சுய பச்சாதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஐயோ நான் தான் இப்படி இருக்கேன், நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு கர்ப்பஸ்திரீ இருக்காங்க இல்லையா, அவங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்க கஷ்டத்தை போய் இந்த மரியாதை அங்கே சொல்லலை. இவங்க என்ன சொன்னாங்க? வாழ்த்தினார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ இவங்களும் கர்ப்பவதியாக இருக்காங்க, அவங்களும் கர்ப்பம். இவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இவங்க சூழ்நிலையை போய் அங்கே பேசலை. அவங்க என்ன செய்தார்கள்? அப்படிப்பட்ட தன்னை போல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக பரிதாபப்பட்டார்கள், அதான் வாழ்த்தினார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு சூழ்நிலையில் இருப்போம், கணவனாகட்டும் மனைவியாகட்டும், நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சூழ்நிலையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மற்றவர்களை வாழ்த்துகிறவர்களாக, ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு சரீரத்தில் பயங்கர பலவீனம், வியாதி இருக்கலாம். வியாதிப்பட்ட ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு? அப்பா என் கஷ்டம் இப்படி இருக்குது, என் சரீரத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் அது ஏன்ப்பா கேட்குற, என் கஷ்டத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆள் அவர் வியாதியையும் போட்டு உங்கள் வியாதியையும் வாங்கி போட்டு இருக்கிற 10 வருஷம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி எல்லா காரியத்திலையும் அவங்க ஒரு வேளை ஒரு தேவையில் இருக்கலாம், ஒரு கடன் பாரத்தில் இருக்கலாம். உங்களால் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் கடன் பிரச்சனையும் உங்கள் தேவையும் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், மற்றவர்களை நாம் இருக்கிற சூழ்நிலையிலும் அதை வெளிப்படுத்தாதபடி மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறவர்களாய், வாழ்த்துகிறவர்களாய், ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அவர்களுக்கு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பொதுவாக யார் இருக்கணுமா? யார் இருக்கணும்? ஆமாம், நீங்கள் தான் இருக்கணும், மரியாள் இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென், அல்லேலூயா. இங்கே மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன செய்தாள்? சிந்தனை பண்ணினாள். அல்லேலூயா. இப்போ இயேசு பிறந்தாச்சு, எல்லாம் சூழ்நிலைகளெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ மரியாள் அந்த சங்கதியெல்லாம் பார்க்குறாங்க. மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அங்கே பாருங்கள், அந்த சம்பவத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் வந்து அங்கே போய் யோசேப்பை பார்க்குறாங்க, மரியாளை பார்க்குறாங்க, இயேசு பிள்ளையை பார்க்கிறார்கள். எல்லாம் பார்த்து அந்த பிள்ளையை குறித்த தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 17ஆவது வசனம் பாருங்கள். மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? சங்கதிகளை, மரியாள் சங்கதிகளை, ஆமாம், புரியுதா உங்களுக்கு?
மரியாள் என்ன செய்யணும்? சங்கதிகளை இருதயத்தில் வச்சு யோசனை பண்ணணும். பிரசித்தம் பண்ணுவதற்கு யார் இருக்கா? மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பங்கள் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, இருதயத்தில் வைத்து யோசனை பண்ணுறதை என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அம்மாங்கள் பேசுகிறது இப்போல்லாம் எப்படின்னு தெரியல. முதல்லலாம் அந்த வீடுகளுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கும். அந்த காலையில் 10-11 மணிக்கு இந்த பொம்பளைகள்லாம் சேர்ந்து அந்த திண்ணையில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஊர் முழுக்க என்ன செஞ்சிடுறது? எல்லாத்தையும் பேசிடுறது. எதுவுமே இருதயத்தில் வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது? ஆமாம், அந்த கேட்டியா, அவனை கேட்டியா, இவனை பார்த்தியா, அவளை பார்த்தியா, அவள் பிள்ளையை பார்த்தியா, எல்லா நியூஸும் எங்கே வந்துடும்? இப்போ தான் இந்த டிவி, நியூஸ் பேப்பரு, இந்த இதெல்லாம் வந்ததுனால இப்போ அதில் செய்திகளை கேட்கலாம். இல்லைன்னா முதல்ல திண்ணையில் கேட்டால் போதும். அப்படி தானே இந்த பெண்கள் என்ன செய்வார்? உங்களை சொல்லலை, இருந்தவர்களை சொல்லுகிறேன். பாருங்கள், என்ன செய்கிறேன்னா உள்ளுக்குள்ள ஒன்றையும் வைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா போதும், சகோதரிகள்கிட்ட என்ன செஞ்சிடும்? அப்படி தான் சமாரியா ஸ்திரீ பண்ணாங்க. அது நல்ல விஷயம் சொன்னாங்க. போய் என்னென்னு இயேசுவை பற்றி சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த அம்மா பார்த்தீங்களா? பாருங்க, கரெக்டாக ஆண்டவர் பார்த்தார், கரெக்டாக போய் கொக்கி போட்டார் சமாரியா ஸ்திரீக்கு. அங்கே இது வேறு யாராவது பேதுரு மாதிரியோ யோவான மாதிரியோ ஆளுக சிக்கியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்திரையாவையோ ஒரு நாத்தான் வேலையோ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீகிட்ட போய் சொன்னார் பாருங்க. அவருக்கு தெரியும், ஒரு பொம்பளைகிட்ட விஷயத்த சொன்னால் போதும், என்ன நடக்கும்? என்ன ஆனது? தப்பாக சொல்லலை, பெருமையாக சொல்கிறேன். பாருங்க, அந்த சமாரியா ஸ்திரீ என்ன பண்ணாங்க? கிராமம் முழுவதும் போய் சொல்லிட்டாங்க, ஐயா ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் சொன்னார், ஏன் ஜீவ தண்ணீரை தருவாரா அப்படின்னு சொல்லி கிராமம் முழுக்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சொல்கிறத சொல்லணும், ஆனால் உள்ளே வைக்க வேண்டிய சங்கதிகளை என்ன செய்யணும்? வச்சு யோசனை பண்ணணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. உள்ள வைத்து யோசனை பண்ண வேண்டியதை யோசனை பண்ணணும். அப்புறமா என்ன செய்யணும்? சொல்ல தேவைப்பட்டால் அதை என்ன செய்யணும்? சகோதரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வீட்டுக்கு வருவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை முதல்ல, இப்போ அப்படி இல்லை, இப்போல்லாம் ஃபோன்லேயே உடனே சொல்லிடுறது. முதல்ல அப்படி இல்லை, அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இருந்தாலும் டிராஃபிக்கில் எல்லாம் நின்று வேலையில் பயங்கர கஷ்டம், டிராஃபிக்கில் எல்லாம் சிரமப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கப் தண்ணி குடிக்கலாமான்னு வருவார். உள்ளே வரும்போதே கதவை திறந்தோடனே, இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா? இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்கள் அக்கா என்ன வந்து பேசினாங்க தெரியுமா? நாத்தனாரை சொல்கிறது. இந்த ஆளுக்கு என்ன வந்துடும்? ஏற்கனவே அவர் பயங்கர ப்ரெஷரில் வருவார், வேலையில் ரோட்டில் வந்த டிராஃபிக்கு. இது என்ன பண்ணுறது? இருதயத்தில் வைத்து என்ன செய்யணும்? யோசிக்கணும், சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அமர தேவைப்பட்டால் அதை என்ன செய்யணும்? சும்மா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் சகோதரிகள் மறைத்தும் வைக்கக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டியதை, கணவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதுபோல தான் எல்லா பக்கமும் உண்டு. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ண வேண்டியதை வைத்து சிந்தனை பண்ணணும், பிரசித்தம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, கவனிங்க. கடைசியாக ஒன்று, இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஆமென். அல்லேலூயா. இங்கே அந்த இவங்க சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். அல்லேலூயா. இது மரியாளை குறித்து எலிசபெத் சொன்னதான அந்த வார்த்தையாக பார்க்கிறோம். பாருங்க, விசுவாசித்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசித்து நடக்கிற ஒரு நடக்கை எல்லாருக்கும் தேவை. இது மனைவிக்கு மாத்திரமல்ல, கணவனுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் தேவை. நாம் என்ன செய்யணும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். விசுவாசித்து நடக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவரால் அந்த அந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றால். அப்போ எதை விசுவாசித்து நடக்க வேண்டும்? கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை விசுவாசித்து நடக்கணும். அப்போது நம்முடைய இந்த நம்ம எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை, நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னவா இருக்கணும்? விசுவாசித்து நடக்கணும். குடும்பத்தில் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசித்து, ஆண்டவருடைய வசனம் என்னுடைய குடும்பத்திற்கு இப்படி தரப்பட்டிருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வசனம் இப்படியாக இருக்கிறது, நான் அதை விசுவாசித்து நடக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம அதை பார்க்கக்கூடாது. நம்முடைய வேலை வேறு மாதிரி இருக்கலாம், நம்முடைய வருமானம் வேறு மாதிரி இருக்கலாம். அதல்ல நம்மை நடத்தி செல்வது, நாம் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கவே. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே நம்பணும், அப்படியே விசுவாசிக்கணும். நம்ம பார்க்காத ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? விசுவாசித்து ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசித்தார். அவர் போய் கானானை பார்த்துட்டு வந்தாரா? இல்லை, தனக்கு 100 வயதில் ஈசாக்கு பிறக்க போகிறாருங்கிறத பார்த்தாரா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடந்தார். அல்லேலூயா. அது மாதிரி எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடக்க வேண்டும். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை நம்பலாம், விசுவாசிக்கலாம். அம்மா அப்பாவுக்கு நல்ல விசுவாசிகளாக இருக்கணும் பிள்ளைங்க. அதை விட ஆண்டவருடைய விசுவாசிகளாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் அப்பா நான் கேட்டவுடனே எல்லாம் வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நல்லது தான். உங்கள் அப்பாவை நம்பி இருக்கிறீங்க. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்கள் அப்பாவுக்கு என்ன வருமானம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பாட்ட போய் இந்த புஸ்தகம், இந்த இப்போல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆக போது, ஓப்பன் ஆயிடுச்சு, நிறைய செலவுகள் இருக்குது அப்படி தானே? பிள்ளைங்க சர்வசாதாரணமாக போய் சொல்லுவாங்க, அப்பா ஸ்கூலில் 1000 ரூபா கேட்டாங்க, 4000 ரூபா கொடுக்கணுமா, யூனிஃபார்முக்கு புக்கு வாங்க 8000 ரூபா கொடுக்கணுமா. ஐயோ, அடுத்தது இப்படி தான் எல்லாம் கொடுத்து முடித்த மாதிரி இருக்கும். அப்பா டேம் ஃபீஸ் கட்டணுமா, 1500 ரூபா. கம்மியாக சொல்லியிருக்கணும். சரி பாருங்கள், இந்த பிள்ளைங்க வந்து கேட்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அப்பாட்ட போய் என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிருவார்? உங்கள் அப்பாவை நம்புறதை விட, விசுவாசிக்கிறதை விட நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிள்ளைங்க, பெற்றோரும் அப்படி தான். நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அப்போ நீ இப்போ என்ன செய், நம்மளால் கொடுக்க முடியும், நம்ம கையில் காசு இருக்கும், ஆனாலும் உடனே தூக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது. என்ன செய்யணும்? இப்போ முழங்கால் போட்டு என்ன செய்ய, ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேளு, உனக்கு புக்கு வேணும்னு கேளு, ஃபீஸ் கட்டணும்னு கேளு, நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் கேளு. ஆண்டவர்கிட்ட விசுவாசி, ஆண்டவர் தந்திருக்கிற வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்படி கேட்கணும். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பியூலா சோத்ரான் கண் அப்படியே சொருகிற மாதிரி இருக்கு. சரி, நீ ஸ்கூலுக்கு போயாச்சா? இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பேப்பரில் எழுது. பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, எல்லாம் எழுதி வச்சு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் எனக்கு தரப்போகிறீர்னு ஆண்டவர்கிட்ட விசுவாசித்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வார்த்தை தந்திருக்கிறீங்க, உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யும்? ஆகும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்து கேட்டுட்டு அப்படியே போய் அப்பாட்ட லிஸ்ட்டை கொடுத்துரு. அடுத்தது சரியா? அப்பாட்ட இருந்து உடனே கிராண்ட் ஆகும். அல்லேலூயா. ஏன்னா நீ ஜெபம் பண்ண பார்த்தியா, அந்த ஜெபத்தை, ஒவ்வொரு பிள்ளைங்க ஜெபம் பண்ணுற ஜெபத்தை, அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தை விட ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமென். அல்லேலூயா. சரி, உடனே இப்போ பெற்றோர்கள்லாம் நமக்கு லிஸ்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் லிஸ்ட் எழுதணுன்னா நீங்கள் எழுதி பழகணும். அல்லேலூயா. நம்ம லிஸ்ட்டை போடணும், நமக்கு என்னெல்லாம் வேணும். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நீர் தர வல்லவர். விசுவாசித்து கேட்கும்போது உங்கள் கடன்களை எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு ஆண்டவர் இந்த கடன்களை எல்லாம் தீர்க்க வல்லவர். விசுவாசித்து அந்த வசனம் இருக்கு இல்லையா? என்ன வசனம்? நீ என்ன செய்வாய்? கடன் சொல்லுங்க, உபாகமத்தில் இருக்குல்ல, கடன் வாங்காதிருப்பாய், கடன்
வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாய், அப்படி இல்லை. கடன் கொடுப்பாயின்னு நம்மளுக்கு அப்படி எடுத்துடக்கூடாது. அப்பா வசனம் இப்படி இருக்குதுப்பா, வாங்கின கடன் என்ன செஞ்சிருவோம், திருப்பி கொடுப்போம், அப்படி இல்லை. நீ என்ன செய்வா, நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாய், அந்த அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. அதான் வசனம். விசுவாசித்து ஜோமனன். அந்த 2வது பகுதியை விடுங்க, முதல்ல கடன் வாங்காதிருப்பாய், அதுக்கு வருவோம் நம்ம. ஆமென். அது வந்துருச்சுனால 2வது பகுதி என்ன செஞ்சிடும், வந்துடும். விசுவாசித்து நடக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை வச்சு, ஆண்டவரே இப்படி இருக்கப்பா வசனம், நான் ஏன் கடன் வாங்கணும், விசுவாசித்து கேட்போம். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன், இன்னும் சரியான ஒரு வருமானம் வரலையே, விசுவாசித்து கேளுங்க. இந்த வசனம் இருக்குது ஆண்டவர், நீங்கள் சொன்ன வசனம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்து நடக்கிறவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மரியாள் விசுவாசித்து நடந்தார்கள். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்து நடக்கவே. பாருங்கள், இந்த இயேசுவின் பெற்றோர் அவர்களை குறித்ததான குணாதிசயங்களை உங்களுக்கு சொன்னேன். தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்ம பெற்றோராக இருந்தால் தான் இந்த குணாதிசயத்தோடு இருக்கணும்னு இல்லை. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த குணாதிசயங்கள் தேவை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜோமனோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் ஜோமனலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க தாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் அந்த யோசேப்பையும் மரியாளையும் தெரிந்தெடுத்து அந்த குடும்பத்திலே வந்து பிறக்க வேண்டுமானால் அவர்களுக்குள்ளே இருந்ததான அருமையான குணாதிசயங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே ஒரு இயேசு பிறந்தரல, ஒரு இயேசு ஆமென் ஹல்லேலூயா தோன்ற. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இயேசுவால, நம்முடைய குடும்பத்தில் இயேசுவால நாம் குடும்ப அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், அல்லேலூயா, இப்படிப்பட்டதான நல்ல அனுபவங்களை நல்ல குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பா இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த மரியாளுக்குள்ளே இருந்த குணம் வேணும் ஆண்டவரே. பா ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை விசுவாசித்து நடக்கணும். நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நடக்கணும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அதை நாங்கள் விசுவாசித்து நடக்கணும். ஆமென். கர்த்தர் தாங்கப்பா, அந்த இரக்கத்தை தாங்க, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேரு பெற்றோர். கர்த்தரின் அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேரு பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல்
இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின குடும்பமாய், ஆமென், சீயோன் மலை போல அசையாமல் இருக்க நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் ஸ்தாபனத்தில் இந்த குடும்பங்களின் ஞாயிறை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை இயேசுவின் பெற்றோர் வாழ்க்கையிலிருந்து தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல குணாதிசயங்களையுடைய பெற்றோராய் இயேசுவின் பெற்றோர் இருந்தது போல ஆண்டவரே எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் வாழ உதவி செய்வீராய். அந்த குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு வாழ்ந்தருளும்படியாய், இயேசு எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அனைவருக்கும் கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிலர் வர முடியவில்லை, ஊருக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் வருகிற நாட்களிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்திலே தருகிறோம் அப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும், உமக்கு எல்லா கனமகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.